இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது குங்குமப்பூமா. குங்குமப்பூவா? இது எதுக்குப்பா? பால்ல கலந்து குடிக்கத்தாம்மா. உனக்கா? நாங்க யாராவது அத பால்ல கலந்து குடிப்போமா? ஓஹோ, உன் பொண்டாட்டி ஜானகிக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? ஐயோ அம்மா, அவ என்ன புள்ளத்தாச்சியாவா இருக்கா? ஓ, இதெல்லாம் புள்ளத்தாச்சிக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆனா இந்த வீட்ல உன் பொண்ணு மட்டும்தானே உண்டாயிருக்கா. ஓ, அவளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, இத வேற நான் சொல்லணுமா? ஏன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அப்படின்னு சந்தோஷம் உங்களுக்கு? இல்லப்பா, நீ பொண்ணு வேண்டான்னுட்ட, மாப்பிள்ளையும் வேண்டான்னு சொல்லிட்ட, அவங்கள இங்க தங்கவும் வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா பொண்ணு உண்டானதுக்கு அப்புறம் உனக்கு மனசு கேட்கல பாரு. என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுமா? ஆமா, பெரிய பாசம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்டுல யார் புள்ளத்தாச்சியா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது நான் தானே. அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க கூப்பிட்டு கொடுத்துருங்க. மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு பொண்ணுகிட்ட என்ன வீம்பு காட்ட வேண்டியிருக்கு? வெளிப்படையா பாசத்தை காட்ட வேண்டியதானே. தனா, தனா, இங்க வா. என்ன பாட்டி? உனக்காக உங்க அப்பா ஆப்பிள், மாதுளம்பழம், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ புள்ளத்தாச்சியா இருக்கியான், அதனால உனக்கு முந்திரி, திராட்சை, பாதாம்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சத்தானதெல்லாம் சாப்பிடணுமா, புள்ள ஆரோக்கியமா வளரணும்னு எவ்வளவு அக்கறையா வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான் பாரு. உங்க புள்ளைக்கு என் மேல ரொம்ப அக்கறைதான். அப்படிலாம் சொல்லாதடி. பாசத்தை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறான். அவன் மனசுல அந்த பழைய கோவத்தை வச்சுக்கிட்டு வீம்பா பேசிக்கிட்டு இருக்கான். பாசம் இல்லாமல இதெல்லாம் வாங்கிட்டு வருவான்? அவன் இதை மட்டும் வாங்கிட்டு வரலடி. இத பாத்தியா? குங்குமப்பூ வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு பால்ல கலந்து கொடுக்கணுமா. அவனுக்கு வரப்போற பேரனோ பேத்தியோ நல்ல சிகப்பா கலரா பிறக்கணும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான் பாரு.